இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. ஏன் தெரியுமா இதன் பேர் பிரசாதம்? இந்த அன்னதான கூடத்துல சமைச்சவங்க யாருன்னு சாப்பிடுறவங்களுக்கு தெரியாது, சாப்பிடுறவங்க யாருன்னு சமைச்சவங்களுக்கு தெரியாது. பிறரின் சாதம் பிரசாதமாக மாறும். தர்மத்தை கொடுத்து தான் வீட்டில் உயிரினங்களுக்கும் ஒரு பகுதியை பிரித்து கொடுத்த முன்னோர்களாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க. தர்மம் பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். இத பண்ணணுமா பண்ணக்கூடாதான்ற தெரியணும்னா ஒரு குருவினுடைய பாதத்தை நீங்க பிடிச்சா மட்டும்தான் உங்களுடைய கூர்மை வளரும் அப்படின்னாரு. திருடனும் ஹரஹரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றார் கண்ணதாசனைய வார்த்தை. மாளிகையில் சிலரை அற்பமாய் படைப்பான், சாலையிலும் சிலரை சிற்பமாய் படைப்பான். தன்னை வெளியே தேடினால் விளையாட்டு காட்டுவான், உள்ளே தேடினால் ஓடி வந்து நிற்பான், அவன்தான் கடவுள்னு கண்ணதாசனிகள். நக்கீர பெருமான் திருப்பரங்குன்றத்தினுடைய வரலாறு. நக்கீரர் என்ன தெரியுமா பண்றாரு? சிவபூஜை பண்ணிட்டு இருந்தார். சிவபெருமான கையில வச்சு சிவபூஜை பண்ணிட்டு இருந்தார் திருப்பரங்குன்றம் மலையில. இந்த சிவபூஜை பண்ணிட்டு இருக்கும் போது மரத்துல இருந்து ஒரு இலை அப்படி உதிர்ந்து தண்ணியில விழுது. இந்த இலையில முதல் பகுதி மீனா மாறுது, சிகப்பா மாறி அந்த சிகப்பு பகுதி மீனா மாறுச்சு. பின்னாடி இருக்கிற பகுதி மஞ்சளா மாறி குருவியா மாறுச்சு. இந்த மீன் குருவியை பிடிச்சு இழுக்குது, இந்த குருவி மீனை பிடிச்சு இழுக்குது. இப்ப இந்த மீன் வெளியே வந்துட்டா, குருவி இழுத்து மீன் வெளியே வந்துட்டா மீன் போயிடும். குருவிய மீன் உள்ள தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போயிடுச்சுன்னா குருவி இறந்துடும். இவர் சிவ பூஜை பண்ணிட்டு இருந்தவர் என்ன தெரியுமா பண்ணாரு? இந்த பூஜையை விட்டுட்டு மீன் குருவி எடுக்குதா குருவி மீன் எடுக்குதான்னு அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இவருடைய கவனம் சிதறிடுச்சு. இது ரெண்டு என்னப்பா பண்ணுதுன்னு பார்க்க ஆரம்பிச்சாருல, ஒரு பூதம் அவரை தூக்கிட்டு போயிடுச்சு. பூதம் அவரை தூக்கிட்டு போய் ஒரு குகையில போய் அடக்கிடுச்சு. அந்த குகையில ஏற்கனவே 999 பேர் அந்த குகையில இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, இலை கீழே விழுந்துச்சா? ஆமா. சிகப்பா மாறிச்சா? ஆமா. மஞ்சளா மாறிச்சா? ஆமா. குருவி இழுத்துச்சா? ஆமா. வெல்கம் டு த குகை. நாங்களே இதை பார்த்துட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்து இருந்தோம். காலையில நம்ம டிபன் சொல்லிருப்பாலே வடிவெல்ல சொல்லுவாருமா, அதே மாதிரி வெல்கம் டு த குகை. நாங்களே இதை பார்த்துட்டு இங்க வந்தோம். இப்ப நக்கீர பெருமான் என்ன பண்றதுன்னு தெரியாம, அப்பதான் நக்கீர பெருமான் திருமுருகாற்றுப்படை என்கிற நூலை முருகப்பெருமானை நோக்கி பாடுகிறார். இந்த திருமுருகாற்றுப்படையின் மூலமாக வேல் வந்து அந்த 999 பேரையும் நக்கீர பெருமானையும் சேர்த்து காப்பாற்றியது. அந்த பூதத்தை அழித்து நக்கீர பெருமானையும் அந்த 1000 முனிவர்களையும் காப்பாற்றியதுன்றது திருமுருகாற்றுப்படை எழுதியதற்கான வரலாறு. ஆனா இது என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம இறை வழிபாட்டுக்குன்னு வரும்போதுதான் டிவில பிக் பாஸ் போடுவாங்க, டிவில சீரியல் போடுவாங்க. நமக்கு போன்ல அப்பதான் ஏதாவது ஒரு ரீல்ஸ் வரும், நம்ம உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்புறமா சாமியார் போமே அப்படின்னு ரீல்ஸ் பாக்குறோம் பாத்தீங்களா? இதுதான் இந்த கவனச்சிதறல். இந்த கவனச்சிதறல் வரும்போது ஒரு பூதம் நம்மளை தூக்கிட்டு போய் அந்த குகையில அடக்கிதா, அந்த குகை வேற எந்த குகை இல்ல, இதுதான் அந்த குகை. இதுதான் அந்த குகை. டிவி பெட்டி தான் அந்த குகை. நம்ம கவனம் சிதறும் போது ஒரு பூதம் நம்மளை அப்படியே தூக்கிட்டு போய் இதுக்குள்ள அடைச்சிடுது. அங்க 1000 பேர் தான், இதுக்குள்ள 1 கோடி பேர் இருக்கான். 1 கோடி பேர் இருக்கான். அப்ப இந்த குகையில் இருந்து நம்ம யாருப்பா காப்பாற்றுவார்கள்னா, வேலவனை வழிபடும் போது, அறிவு கொண்டு நம் வாழ்க்கையை நடத்தும் போது, திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் எப்படி பாடினாரோ அப்படி வேலை வணங்கும் போது, அறிவு கொண்டு வாழ்த்தும் போது, இந்த வேல் நம்மை வந்து காப்பாற்றுகிறதுன்றத பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரைமுறையை இடித்து வழிகாணும் சுரர்க்கும் முனிவர்க்கும் மகு மதிக்கும் விதி தனக்கும் அற தனக்கும் குடும் இடுக்கல் வினைசாரம் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்பாலை அடக்குந்தளல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடியாருக்கு கெடுதல் ஒருவர் இடம் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கி எழும் அறத்தை நிலைகாணும் தருக்கினவன் முறுக்கி வரி எருக்குமதி தரிக்கும்படி படைத்த விரல் படைத்த இறைகளற்கு நிகராகும் களத்தில் உள்ள கணபதிகள் களிப்பில் உள்ள மலர்கமல கரத்து முனை எதிர்க்க வளைவு காணும் தனித்து வழி நடக்க எனக்கு ஓர் இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகி அடுத்து இரவு பகல் துணையாகும்
சலித்து வளர் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை சிகையில் விருப்பமோடு சூடும் திரைகடலை உடைத்து நிறைப்புணர் கடிது குடிந்து உடையும் உடைப்பை அடைத்து உதிரம் நிறைந்து விளையாடும் திசைக்கிரியை முதற் குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் சினந்தவுணர் எதிர்த்த ரணகணத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற போதும் திருத்தடியில் உதித்தருளும் உடுத்தன்மலை நிறுத்தன சுழத்தில் உரை கருத்த மயில் நடத்து முகமேலை. அருணகிரிநாதனுடைய வேல் வகுப்பு. நீங்க இந்த கோயிலுக்கு எல்லாம் போகும்போது கூட்டத்துல லைன்ல நின்ன சண்டை போடக்கூடாது, இடிக்கிற சண்டை போடக்கூடாது. இந்த வேல் வகுப்பு எல்லாம் எடுத்துட்டு போங்க, கந்த புராணத்தை எடுத்துட்டு போங்க, கந்த சஷ்டி கவசத்தை எடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு விஷயங்களை இந்த அறிவு கொண்டு சிந்திக்கணும். இப்ப அன்னதானம் போடுறாங்களா, ஏன்பா அறிவு கொண்டு சிந்திக்கணும்ன்றோம். இப்ப சாதாரணமா வீட்டுல பண்ண அது பேரு சாதம் தானே. ஏன் அன்னதானம் போடுற இடத்துல இந்த கூட்டத்தை பிரசாதம்னு சொல்றோம்? ஏன் இதை மட்டும் பிரசாதம் சொல்றோம்? இதையும் சாதம்னு சொல்லலாம் இல்ல, சாதம் ஏன் பிரசாதம்னு சொல்றோம்? ஏன் தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, ஏன் தெரியுமா இதன் பேர் பிரசாதம்? வீட்டுல செய்யும் போது சமைச்சவங்க யாருன்னு சாப்பிடுறவங்களுக்கு தெரியும், கரெக்டா? சாப்பிடுறவங்க யாருன்னு சமைச்சவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த அன்னதான கூடத்துல சமைச்சவங்க யாருன்னு சாப்பிடுறவங்களுக்கு தெரியாது, சாப்பிடுறவங்க யாருன்னு சமைச்சவங்களுக்கு தெரியாது. ஒரு பொது நலத்தின் நோக்கோட 25 கோடி பேருக்கு அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது சாதாரண சாதம் அல்ல, பிறரின் சாதம் பிரசாதமாக மாறும். நீங்க கேட்கலாம், ஹோட்டல்லயும் அதே தானே, ஹோட்டல்லயும் அதே தானே, சாப்பிட்டவன் யாருன்னு சமைக்கிறவனுக்கு தெரியாது, சமைக்கிறவன் அவனுக்கு தான். ஆனா அங்க காசு வந்துருது இல்ல, ஒரு சுயநலம் வந்துருது இல்ல, ஒரு எதிர்பார்ப்பு வந்துருது இல்ல. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்போட 25 கோடி பேர் தினம் நான் நினைக்கிறேன். நான் போடும்போது பார்த்தா அத்தனை பேர் வராங்க. இந்த துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அன்னதானத்தின் மூலமாக கவர்ந்து, அன்னதானத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு சேவையை செய்வது மட்டுமல்லாமல் இந்த அன்னதானத்தை தானும் செய்ய வேண்டும் என்று தூண்டக்கூடிய ஒரு இடமாக நமது ஓம்கார குடில் இருப்பதுதான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இந்த கவிதை போன்று இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துல நானும் ஒருவனாக இருக்கிறதுல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. எதை செஞ்சாலுமே ஏன் செய்யணும்ன்றத தெரிஞ்சு செய்யணுங்க. நான் சின்ன வயதுல இந்த ஹோமம் எல்லாம் பண்ணும்போது எங்க தாத்தா சொல்லுவாரு, மமோ பார்த்த சமஸ்தன் இப்படி சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? சமஸ்த குருஜேத் வாரசி பரமேஸ்வரம் பிரீத்தம் அப்படி சொல்லுவாங்க ஹோமம் கொண்டதுக்கு முந்தில. நான் கேட்டேன், தாத்தா சங்கல்பம் பண்ணுன்ற, நீ என்ன மந்திரம் சொல்றான்னு எனக்கும் தெரியாது, நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியாது, சத்தியம் பண்ண சொல்றேன். நான் பாட்டு எதையாவது ஒண்ணு சொன்னேன்னா அதை நான் ஃபாலோ பண்ணணும். நெருப்புக்கு முன்னாடி நம்ம பண்ண அதை ஃபாலோ பண்ணணும். என்ன சத்தியம் பண்றேனே தெரியாம நான் எப்படி அதை ஃபாலோ பண்றது? கரெக்டா? நம்ம என்ன பண்றோம், ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்றாங்க, நம்மளும் சொல்லுவோம்னு சொல்லிடுவோம். சில பேர் தேசிய கீதம் பாடுறப்ப பாத்துருக்கீங்களா? நானும் ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஒரு பையன் இருப்பான், பின்னாடி ஃபுல் தேசிய கீதமும் தெரியாது, அப்படியே மனதே இருப்பான். கரெக்டா வந்து ஜெயகே அப்படின்றது மட்டும் அவன் குரல் பெருசா கேட்கும். ஜெயகே அப்படின்னு அவனுக்கு சந்தோஷமா இருக்கு, அவனுக்கு ஜெயகே மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஜனகன மனகன்னா பின்னாடி கண்ண 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 கண்ணன்னுட்டே இருப்பான். கடைசியா ஜெயகையை மட்டும் உற்சாகமா சொல்லிட்டு போயிடுவான். என்ன சொல்றோன்னே தெரியாம ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறோம்ல. இப்ப எங்க தாத்தாட்ட சொன்னேன், நீ என்ன மந்திரம் சொல்றேன்னே தெரியல, நான் பாட்டு செங்கல் போயிடுனா நான் அதை ஃபாலோ பண்ணு சொல்ல மாட்டேன்னு. அப்ப எங்க தாத்தா சொன்னாரு, மெட்டாசில் பேராசெட்டமால் சாப்பிட்டா காய்ச்ச குணமாகவும் தெரிஞ்சா போதும், பேராசெட்டமால்ல என்ன கலந்துருக்குன்னு உனக்கு தேவையில்லை. கரெக்டா? காய்ச்சல் வந்துருச்சு, பேராசெட்டமால சாப்பிடுப்பான்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, பேராசெட்டமால் என்ன கலந்துருக்குன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? காய்ச்சல் தானே, பேராசெட்டமால சாப்பிடணும், அதை சாப்பிட வேண்டியதானே. ஏன் தேவையில்லாம கேள்வி கேட்கிறேன்? நீ பெரியவங்களுக்கு தான் சொல்றேன், குழந்தைங்க கேள்வி கேட்டா சொல்லணும். நான் திரும்ப கேட்டேன், அது பேஷண்ட்டுக்கு தெரியாத தேவையில்லை, டாக்டருக்கு தெரியணும்ல. நீ பேராசெட்டமால் பதிலா பேதி மாத்திரை கொடுத்துட்டேனா கரெக்டா? நீ சந்தியாவந்தன மந்திரத்துக்கு பதிலா தவச மந்திரத்தை சொன்னேன்னா உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, 2 பேரும் எப்படி தாத்தா அந்த மந்திரத்தை சொல்ல முடியும்? அப்ப தாத்தா சொன்னார், உண்மை எனக்கு தெரியல, அர்த்தம் தெரியல, நீ அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அதற்கான வழிபாடுகளை செய்ய. நம்ம ஓம்கார கொடியில எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, சாஸ்திரங்களை விட சம்பிரதாயங்களை விட இந்த பூஜை புனஸ்காரங்களை விட பக்தியின் மூலமா, மனம் உருகி பக்தி செய்வதன் மூலமாகவும் குருவினுடைய வார்த்தையை பின்பற்றுவதன் மூலமாகவும் அன்னதானத்தின் மூலமாகவும் இதை செய்ய முடியும்னு சொல்லி இந்த சம்பிரதாயங்களை விட்டுவிட்டு அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை நமக்கு வழி நடத்துவதற்காகவே குருவினுடைய பாதங்களை 1000 முறை துணலாம். சரி, இப்ப இந்த கோயிலுக்கு போறோம், வெள்ளை வேட்டி தானே கட்டிட்டு போவோம் கோயில்ல, கரெக்டா? ஏன்பா வெள்ளை வேட்டியை கட்டிட்டு போறோம்னா, ஏன் வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு போறோம் கோயில்ல? ஏன்னா இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்குங்க, இந்த வேட்டி என்ன தெரியுமா பண்ணும், தான் கிட்ட கரை இருந்தா காமிச்சிடும், கருப்பா இருந்த கரையை காமிச்சிடும்.
அப்படி நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது நம்ம அழுக்கா இருக்கோன்றத ஒத்துக்கிட்டு உள்ள போகணும். ஒத்துக்கிட்டு உள்ள போனாதான் நம்ம அந்த அழுக்கு பாத்ரூம்ல எவ்வளவு அழுக்கா வேணாலும் உள்ள போலாம், திரும்பி வரப்ப சுத்தமா வரணும்ல. ஒரு கோயிலுக்குள்ள போனா எலுமிச்சம்பழம் கனியா மாறுது, தண்ணீர் தீர்த்தமா மாறுது, சாம்பல் விபூதியா மாறுது, சாதம் பிரசாதமா மாறுது. ஆனா எந்த மாற்றமும் இல்லாம அழுக்காவே உள்ள போய் அழுக்காவே வெளியே வர்றது மனுஷனா மட்டும்தாங்க இருக்கான். அழுக்காவே போறான். அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? குளிக்கிற ப்ராசஸ் நடக்கலன்னு அர்த்தம். கரெக்டா? குளியல் அறைக்குள்ள போய் அழுக்காவே திரும்பி வந்தா அவன் குளிக்கலன்னு அர்த்தம். அப்படி கோயிலுக்குள்ள போய் மீண்டும் அழுக்காகவே வந்தானா அவன் பக்தின்ற சாரமே உள்ளர போகலன்னு அர்த்தம். கோயிலுக்குள்ள நின்று சண்டை போடுறானே, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்றான் இந்த கூட்டத்துல. அங்கிருந்து நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் யாரு தெரியுமா? அங்கிருந்து முருகர் கேட்டாரு, நான் யார் தெரியுமாடா? ஏன்னா என் முன்னாடி ஏன்டா சண்டை போடுறீங்க, போகலாம். அப்படி அகங்காரமும் அவகாரமும் இருந்தா கோயிலுக்குள்ள போய் எந்த விதமான நோக்கமும் இல்லைன்னு ஆயிடுதுல. இப்ப கோயில்ல சார் வெள்ளையும் சிகப்பு அடிச்சாங்கல்ல, என்னைக்காவது யோசிச்சுக்கோமா ஏங்க வெள்ளையும் சிகப்பு அடிச்சாங்க? ஏன் வெள்ளையும் சிகப்பு அடிச்சாங்க? பச்சையும் மஞ்சள் அடிச்சுக்கலாம்ல, பளிச்சுன்னு இருக்கும்ல. ஏன் வெள்ளையும் சிகப்பு அடிச்சாங்க? இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, எல்லா ஆன்மீக சிந்தனைகளுக்கு பின்னாலும் ஒரு அறிவு ஒளிந்திருக்குன்றதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். வேல் என்கிற அறிவு எல்லா சம்பிரதாயங்களுக்கு பின்னாலும் ஒளிந்துகிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா கோயில்ல வெள்ளையும் சிகப்பும் அடிச்சாங்க? ஒரு ஆணினுடைய உயிரணு வெள்ளை, ஒரு பெண்ணினுடைய உயிரணு சிகப்பு, சுக்கிலம் சுரோனிதம்வாங்க. இந்த வெள்ளையும் சிகப்பும் இணையும் போது ஒரு பரபிரம்மம் உருவாகுது. இந்த பரபிரம்மம் எங்கப்பா உருவாகுனா கருவறையில உருவாகுது. அதனாலதான் கோவிலுக்கு இருக்கக்கூடிய இடத்தின் பெயரும் கருவறை, வயிற்றுக்கு இருக்கக்கூடிய இடமும் பெயரும் கருவறை. சிகப்பும் வெள்ளையும் சேர்ந்தா கருவறையில ஒரு பரபிரம்மம் உருவாகும். இந்த பரபிரம்மம் தான் ஆணுனோ பெண்ணுனோ 3 மாசத்துல காமிச்சிடும். கரெக்டா? அந்த பிண்டம் தான் ஆண் ஒரு 3 மாசத்துல, பெண்ணுன்னு 3 மாசத்துல காமிச்சிடுமா? தான் ஆணுன்னு காமிச்சுட்டா 50% சக்தி அதுக்கு போயிடுது. தான் பெண்ணுன்னு காமிச்சுட்டா 50% சக்தி அதுக்கு போயிடுது. பூமிக்கு நம்ம பிறக்கும் போது 50% சக்தியோட தான் பிறக்கிறோம், 50% உயிரோட தான் பிறக்கிறோம். இப்போ ஒரு பெண் தான் இழந்த அந்த ஆணினுடைய சக்தி எதுன்னு தேடுவாங்க, ஒரு ஆண் தான் இழந்த அந்த பெண்ணினுடைய சக்தி என்னன்னு தேடுவாங்க. இந்த ஆன்மா வேட்கையோடயே இருந்துட்டே இருக்கும். இந்த திருமணம் என்கிற வைபவம் நடக்கும் போது சாந்தி முகூர்த்தம்ன்ற சம்பிரதாயம் நடக்குதா? என்னப்பா சாந்தி முகூர்த்தம்னா, இத்தனை நாட்கள் நான் இழந்த அந்த 100% எது, என்னுடைய பெண் பகுதி எது, என்னுடைய ஆண் பகுதி எது என்று தேடிக்கொண்டிருந்த ஆன்மா தன்னுடைய மிச்ச பகுதி இவன் தான், தன்னுடைய மீத பகுதி இவன் தான் என்று தெரிந்து சாந்தி அடையக்கூடிய காரணத்தினால் அந்த முகூர்த்தத்தின் பேர் சாந்தி முகூர்த்தம்னு வச்சாங்க. இது அறிவியலினுடைய உண்மை, நம்மளுடைய சம்பிரதாயங்களுக்கு பின்னாடி இருந்த உண்மை. சிவம்னா என்னப்பான்னா, சிவம்னு சொல்றோமே, சிவம்னா என்னப்பான்னா, ஒரு உடம்புல சக்தி இல்லைன்னா அந்த உடம்பத்தை என்ன சொல்லுவோம்? எனர்ஜி இல்லாத உடம்பு, அப்படி கீழே கிடக்கக்கூடிய உடம்பு என்ன சொல்லுவோம்? சவம்னு சொல்லுவோம். கரெக்ட், ஐயா சொல்றாங்க. சவம், எ பாடி வித்தவுட் எனர்ஜி. உடம்புல சக்தி இல்லைன்னா அதன் பெயர் சவம். எ பாடி வித் எனர்ஜி, அது சிவம். அந்த உடம்புக்குள்ள சக்தி வந்துச்சுன்னா, இப்போ ஒரு லைட் இருக்கு, இந்த லைட் வெறும் இருந்துச்சா என்ன சொல்லுவோம்? ஃபியூஸ் ஆஃப் போயிடுச்சுன்னு. கரெக்டா? எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத லைட்னு சொல்றோம், ஃபியூஸ் ஆஃப் போயிடுச்சு, அது சவம். அதுக்குள்ள ஒரு எலக்ட்ரிசிட்டின்ற சக்தி போய் இப்படி எல்லாரும் உட்காந்து ஒரு நல்ல சிந்தனைய கேட்கிறோம்ல, இந்த சிவமாக மாறி அந்த சிவம் மற்றவர்களுக்கு பயன்பட்டால் அது சிவனாக மாறுகிறது. நம்ம சிவமா மாறி மற்றவர்களுக்கு பயன்படணும். சின்ன சின்ன சம்பிரதாயங்களுக்கு பின்னால் அத்தனை பெரிய உண்மைகளை நம்ம மூதாதையர்கள் கொடுத்துட்டு போனாங்க. வீட்டுல அரிசி மாவுல கோலம் போடுவோமா? எதுக்கு போடுவோம்? வரவான வாங்கிக்கலாம். முன்னாடி எல்லாம் அரிசி மாவுல கோலம் போடுவாங்க, இப்ப ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிடுறாங்க சார். நீங்க மெட்ராஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கரை ஒட்டிடுறாங்க. இப்ப தீபாவளி கார்த்திகை, பெரிய கார்த்திகை வந்துச்சு இல்ல, பெரிய கார்த்திகை எப்பமா கோலம் போடணும்? விடிய காலையில 4 மணிக்கு போட்டா நல்லா, ஏன்னா மார்கழி மாசம், கார்த்திகை மாசம், மார்கழி மாசத்துல பிரபஞ்ச சக்தி நிறைய வரும். நம்ம ஆட்கள் விடிய காலையில கோலம் போட சொன்னாங்க. கரெக்டா? நம்ம ஆட்கள் என்ன பண்ணுது, எண்ணிக்கலாம் இரவு 11 மணிக்கு கோலம் போடுதுங்க. ஏன்னா காலையில அந்த கோலம் அப்படியே இருக்குமா. 12 மணிக்கு கோலம் போடுறாங்க. நான் சொல்றேன், 4 மணிக்கு கோலம் போட்டா தேவதை வரும், 12 மணிக்கு கோலம் போட்டா பிசாசு தான் வரும். வீட்டுக்கு 12 மணிக்கு கோலம் போட்டு காலையில அப்படியே பளிச்சுன்னு காமிச்சிடுறாங்களாம். வீட்டுல நைட்டு பூரா கோலம் போடுறாங்க. எங்க ஏரியால மாடம்பாக்கத்துல கோயிலை சுத்தி நைட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்காக கோலம் போடுறோம்? எதுக்காக அரிசி மாவுல கோலம் போடுவோம்? எறும்புகள் சாப்பிடணும்னு. கரெக்டா சொன்னாங்க. இந்த கோலம் போடும்போது வெறும் கோலம் மட்டும் போட மாட்டோம், பாத்திருக்கீங்களா? வீட்டுல வெறும் வெள்ளை கலர் கோலம் மட்டும் போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? செம்மண்ணிட்டு கோலம் போடுவாங்க. கரெக்டா சொல்லுவாங்க. ஒரு காவி பொடி, ஒரு செம்மண்ணிட்டு தான்
பக்கத்துல கோலம் போடுவோம். கரெக்டா? இது எதுக்கு செம்மண் இடுறோம்? கோலம் மட்டும் போட வேண்டியதானே? என்னைக்காவது யோசிச்சுக்கோமா, எதுக்கு செம்மண் இடுறோம்னு? என்னம்மா? சிகப்பு கலர்ல இருக்கும், அதேதான் செம்மண். அதனாலதான் அது பேரு செம்மண். அம்மா கரெக்டா சொல்றாங்க, சிவப்பு கலர்ல இருக்கும் அந்த மண்ணு அப்படின்னு. ஏன் சிகப்பு கலர்ல போடுறோம்? அழகா இருக்குன்னா, நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரிய ஞானிகள் பாருங்களேன், எவ்வளவு பெரிய அன்பின் கருணை பாருங்க. நம்ம முன்னோர்களுக்கு வீட்டுக்குள்ள கோலம் போடுறோமா? வீட்டுக்குள்ள கோலம் போடுறோம். எறும்பு வந்து அந்த கோலத்தை சாப்பிடறதுக்காக எறும்பு வருதா, இந்த எறும்பு என்ன பண்ணிடும், திடீர்னு வீட்டுக்குள்ள வந்துடும், உள்ளர நடக்க ஆரம்பிச்சிடும். நாம வீட்டுக்குள்ள நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்போம். நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் போது எறும்பை மிதிச்சிருவோம்ல சார், எறும்பை மிதிச்சிருவோம்ல. இப்ப சாப்பாடையும் போட்டு அந்த எறும்பையும் நீ அழிச்சிட்டோம்னா பெரிய பாவம் ஆயிடும்ல. புண்ணியத்துக்காக நீ எறும்பை கூப்பிட்டு அவனை அழிச்சிடக்கூடாது இல்ல. அதனால முன்னோர்கள் என்ன பண்றாங்க, தர்ம வழின்னு ஒரு வழி போடுறாங்க. இந்த மண்ணுல தர்ம வழி போட்டு, எப்பா நீ வந்து சாப்பிட்டுட்டு இந்த மண்ணோட அப்படியே போய் வெளியே போயிடணும்ப்பா, வீட்டுக்குள்ள வந்துடாத, எங்களுடைய காலடி மேல பற்றும். தர்மத்தை கொடுத்து தான் வீட்டில் உயிரினங்களுக்கும் ஒரு பகுதியை பிரித்து கொடுத்த முன்னோர்களாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க. தர்ம வழி எப்படிப்பட்ட அன்பினுடைய சொரூபமாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க சார். நடுவுல பழனிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு பேச போறேன். ஒருத்தர் ஸ்லீப்பர் பஸ், நைட்டு பூரா ஸ்லீப்பர் பஸ் நடந்துகிட்டே இருந்தேன். இங்கேயும் அங்கேயும் அங்கேயுமா நடந்துகிட்டே இருந்தேன். நான் போய் கேட்டேன், எதுக்குங்க நைட்டு பூரா நடக்கிறீங்க, என்ன ஆச்சு, எதுக்கு நைட்டு பூரா நடந்தீங்க? காலையில இறங்கும் போது நான் யோசிக்கிறேன், ஏதாவது தூக்கத்துல நடக்கிற வியாதியா, எதுக்கு நான் நைட்டு பூரா இந்த ஸ்லீப்பர் பஸ்ல நடந்துகிட்டே இருக்கேன். காலையில இறங்கும் போது சார், நீங்க நம்பவே மாட்டீங்க, இறங்கி அந்த பஸ் படிக்கட்டை தொட்டு கும்பிட்டு முருகா அப்படின்னு தொட்டு கும்பிட்டாரு. நான் கேட்டேன், என்னங்க நைட்டு பூரா நடந்தீங்களே, தூக்கத்துல நடக்கிற வியாதியா, எதுக்காக? அவர் சொன்னார், இல்ல நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா பழனிக்கு நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டேன். எது? ஸ்லீப்பர் பஸ்ல நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்ப அந்த வேண்டுதலும் நிறைவேறிச்சு, பழனிக்கு நடந்து வந்துட்டு. யாரை ஏமாத்துறோம்? கண்காணி இல்லை என்று கள்ளம் போல செய்குவார், கண்காணி இல்லாத இடப்பில்லை காணுங்கால் கண்காணியாக கலந்தொழிந்து நின்றானே, கண்காணி காலுங்கால் களவொழிந்தார் என்ன திருமூலர். எப்பா இந்த சிசிடிவி கேமரா முக்கியம் கிடையாதுப்பா, உன்னை இந்த வீடியோகிராஃபர் இந்த கேமராக்கு முன்னாடி நீ அழகா இருக்கிறது முக்கியம் கிடையாதுப்பா. உன்னை எப்பயுமே ஒரு கண்காணி காணிச்சுட்டே இருக்கான், அவனுக்கு முன்னாடி நீ அழகாக தெரியணும்ப்பான்னு நம்ம கத்து கொடுத்துட்டு போனாங்க. இந்த அறிவு கொண்டுதானங்க நம்ம சிந்திக்கணும். அறிவு ரொம்ப பயன்படுத்தி நம்ம யாரை ஏமாத்த போறோம்? யார் இறைவன் கண்ணதாசன். அதனாலதான் யார் இறைவன் கேட்டாங்க. பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞான ரதம் ஓட்டி வரும் ஒருவன், அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன், அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன். கல்லுக்குள்ளே தேரை கண்டு கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அதை உண்டு கழித்தவருக்கு அவன்தான் இறைவன். நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து நெருப்புக்குள்ளே சூடு வைத்து கருப்புக்குள்ளும் வெண்மை வைத்தான் ஒருவன், உள்ளம் கனிந்து கண்டவர்க்கு அவன்தான் இறைவன். உள்ளத்தின் உள்விலகி உள்ளுக்குள் அடங்கி தான் உண்டென்று காட்டிவிட்டான் ஒருவன், அதை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன். கோழிக்குள்ளும் முட்டை வைத்து முட்டைக்குள்ளும் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் இந்த உலகத்தில் இறைவன். சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன் கண்ணதாசனைய முடிச்சிருப்பேன். நமக்கு தாயா எல்லாம் தெரியும்னு ஆரம்பிக்கிறோம்ல சார். இப்போ கோயில்ல பஜனை பாட்டு பாடுவாங்க, சில பேருக்கு அந்த பாட்டு தெரியும், சில பேருக்கு பாட்டு தெரியாது. இந்த பாட்டு தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், தெரியாதவங்க அப்படி ஒரு ஏழாம பார்ப்பான், உனக்கு தெரிஞ்சிருமாக்கும். இந்த கோயில பூஜை பண்றதுக்கு ஒருத்தர் வருவாரு, இப்படி சுத்தணும் அப்படி சுத்தணும் நம்மால சொல்லுவான். பிரதோஷம் அப்ப என்னோட சுத்தணும் தெரியுமா, அவன் ஏதோ ஒண்ணு சுத்திட்டு போறான், உனக்கு என்ன வந்துச்சு? நமக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி எல்லா சாத்திரம். உங்களுடைய பக்தியை நீங்க வச்சுங்க. சில பேர் சார் இன்னைக்கு பசங்க எல்லாம் கோயிலுக்கு வர்றாங்கனாலே பெரிய விஷயம், சந்தோஷப்படணும். நீ ஷார்ட்ஸ் போட்டுட்டு கோயிலுக்கு வரக்கூடாது, ட்ராக்ஸ் போட்டு கோயிலுக்கே வரமாட்டேன், ட்ராக்ஸா கோயிலான்னு பாத்துருக்கான். அத சொல்ற விதமாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லணும். இன்னைக்குமே இந்த தாய்மார்கள் கோயில்ல சில கோயில்கள்லாம் விளக்கேற்றக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு தெரியுமாமா. ஆச்சட்டி எடுத்து போய் விளக்கு ஏற்றிடக்கூடாது. எங்க ஊர்ல மாடம்பாக்கத்துல தேடுபுரீஸ்வரர் கோயில் பெரிய சிவாலயம் இருக்கு. அந்த சிவாலயத்துல உள்ள விளக்கு ஏற்றக்கூடாது. இப்ப நம்ம விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், எண்ணெய் பாட்டில எண்ணெயை எடுத்து எண்ணெய் இன்னைக்கு எந்தெந்த சாமிக்கு ஊத்துறோமோ அந்தன்னைக்கு அந்தந்த சாமியினுடைய சன்னதியில போய் ஊத்திட்டு வர, இது பண்ணுவோமா? இதைத்தான் இன்னைக்கு எல்லா தாய்மார்களும் பண்றது.
அந்த விளக்குல எண்ணெய் இருக்கா இல்லையா அதெல்லாம் பாக்குறது கிடையாது. செவ்வாய்க்கிழமைனா முருகன் விளக்குல எண்ணெயை கொட்டிடணும். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா துர்க்கை அம்மன் சன்னதியில எண்ணெயை கொட்டிடணும். வெள்ளிக்கிழமை நீ எங்க கோயில்ல ஒரு குறுக்கல் உட்காந்துதான் கொடுப்பாரு குங்குமம். அவருக்கு கால் கொஞ்சம் ஒத்து வராது, கால் கொஞ்சம் வலிக்கும். அவர் உட்காந்து இப்படி குங்குமம் கொடுப்பாரு எல்லாருக்கும். அவர் தலைக்கு மேல இப்படி விளக்கு, தலைக்கு மேல இப்படி விளக்கு இப்படி இருக்கு, துர்க்கை அம்மன் விளக்கு. அந்த விளக்குல முழுசா எண்ணெய் தழுப்பி தழுப்பி இருக்கு. வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா 1.5 லிட்டர் போல்டோ பாட்டில், அந்த 1.5 லிட்டர் பாட்டில் முழுக்க எண்ணெய் இருக்கு. இந்த அம்மா வந்துச்சு, இவர் உட்கார்ந்து இருக்காரு, அந்த விளக்கு இருக்கு, அந்த விளக்குல ஏற்கனவே எண்ணெய் இருக்கு, அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. 1.5 லிட்டர் அதுல கொட்டி, அது அந்த தலையில கொட்டி, அப்படியே அவருக்கு ஏற்கனவே கருப்பா இருப்பாரு அவரு, துவாரபாலகர் சில மாதிரியே கூறாது. நாங்க உடனே போய் சீக்கா வாங்கிட்டு வந்து, ஐயா வெள்ளிக்கிழமை அதே மாதிரி நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு கொடுத்து அனுப்பி விட்டோம். என்ன அப்ப அதனாலதாங்க சிவவாக்கியர் கேட்டாரு, மாறுபண்ட மணி உலக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீது ஊற்றுகின்ற மூடர்கள் மாறுபட்டு தீர்க்கவும் தேவரின் மறைந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவே குருக்கள் பாதம் வைத்ததேனாரு. மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவே. ஒரு ஷார்ப்பா நம்ம மாறணும்னா குருவின் பாதங்களை போய் பிடிச்சுக்கங்கப்பா. இத பண்ணணுமா பண்ணக்கூடாதான்ற தெரியணும்னா ஒரு குருவினுடைய பாதத்தை நீங்க பிடிச்சா மட்டும்தான் உங்களுடைய கூர்மை வளரும் அப்படின்னாரு. இல்ல நம்ம என்ன பண்ற, வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது யாருகிட்ட போய் கேட்கறதுனே தெரியாது. சரி நான் சொல்லிட்டு போறேன், இந்த ஜோசியக்காரர் வாஸ்து நிபுணர் இவங்க எல்லாத்தையும் தாண்டி குரு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளுடைய வாழ்க்கையை எதிர்ப்பா மாத்தணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு இருக்குல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடிய தெளிவு இருக்குல்ல, திருடனும் ஹரஹரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான். கண்ணதாசனைய வார்த்தை, திருடனும் ஹரஹரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான். சீட்டாடும் மனிதரும் சீட்டை புரட்டும் முன் சிவனை நினைக்கின்றான். முரடனும் அறிவாளால் காரியம் பார்க்க பின் முருகனை வணங்குகின்றான். முச்சந்தி பெண்களும் முக்காடு நீக்கிய பின் முதல்வனை வணங்குகின்றாள். வருடுவார் கைக்கெல்லாம் வருகின்ற தேவனவன் வேறுபாடு பார்ப்பதில்லையே. மலர்கொன்ற கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையேன்னு கண்ணதாசனையா எழுதியிருப்பார். எல்லாரும் இருக்காங்க, அவங்களோட தோற்றத்தை பார்த்து நம்பிடாதீங்க. யாருன்னு சார், சாதாரணமா நல்ல மனிதர்கள், நல்ல பக்தி சிந்தனை இருக்கிறவங்க ஒரு கட்டிடத்திற்குள் போனால் கட்டிடங்கள் கோவிலாக மாறுகிறது. அறிவில்லாத மனிதர்கள், சிந்தனை இல்லாத சுயநல மிக்க மனிதர்கள் கோவிலுக்குள் செல்லும் போது கோவில் கட்டிடமா மாறு, கோவில் கட்டிடமா மாறு. நம்ம ஒரு கட்டிடத்தையே நம்மளால எப்படி பாருனா, இப்ப கோயில்ல ஒரு பிட்பாக்கெட்காரர் நுழையிறாரு, ஒரு கோயிலுக்குள்ள ஒரு பிட்பாக்கெட்காரர் நுழையிறாரு. அவருடைய எண்ணம் பக்தியிலே இருக்கும் இல்ல, அவருடைய எண்ணம் யாருக்கா பரிசுக்காக எடுக்கலாம்னு தோணும். கோயில்ல ஒரு 10 பேர் கடை போட்டிருப்பாங்க, சுத்தி பூக்கடை இருக்கும், புளியோதரை கடை இருக்கும், பொம்மை கடைகள் இருக்கும். இப்ப இவங்களுக்கு பக்தி இருக்குமா, நம்ம வியாபாரம் எப்படி நடக்கும்பான்னு தோணும். இப்ப திருடனுக்கு கோயில் திருடக்கூடிய இடம், வியாபாரிகளுக்கு கோயில் வணிக ஸ்தலம். இப்ப நம்ம போகக்கூடிய நமக்கு கோயில் ஆன்மீக ஸ்தலம். அப்ப இந்த கோயில் எதை பொறுத்து இருக்கு, ஒரு கட்டிடத்தை பொறுத்து கோயில் கிடையாது. உள்ள போகக்கூடிய பக்தனினுடைய மனநிலையை பொறுத்துத்தான் கோவிலாக அது மாறுகிறது. சாதாரண கட்டிடம் கோவிலாக மாறுகிறது. அதனாலதான் சிவவாக்கியர் சொல்லுவாரு, கோவிலாவதேதடா குலங்களாவதேதடா, கோவிலும் குலங்களும் கும்பிடும் குலாவரே, கோவிலும் மனத்துளே குலங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லை. ஏன்ன நம்ம மனதுக்குள்ள எத்தனை தூய்மையாக ஒரு அறிவோட ஒரு கட்டிடத்திற்குள் சென்றால் அந்த கட்டிடம் கோவிலாக மாறும். சுயநலத்தோட நான் சாமிக்கு பக்கத்துல போய் நிக்கிறேன் பாருன்னு ஒரு 1000 ரூபாய் டிக்கெட்டை வாங்கியோ, ஒரு பதவியின் மூலமா நான் யாருன்னு தெரியுமா நான் காட்டுறேன்னு போய் கடவுளினுடைய சிலைக்கு அருகில் நிற்பவர்கள் ஒருபோதும் கடவுளுக்கு அருகே செல்லவே முடியாது. தன்னுடைய பதவியின் மூலமா பணத்தின் மூலமா அகங்காரத்தின் மூலமா நான் போய் கடவுளுக்கு முன்னாடி நிக்கிறேன் பாரு, போவே முடியாது. நம்ம சாதாரண அன்பு கொண்டு கட்டிடத்திற்குள் நுழைந்தால் அந்த கட்டிடம் கோவிலாக மாறும். அதனாலதான் சிவவாக்கியர் சொன்னார், நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணு வெற்று சொல்லும் மந்திரம் ஏனடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரியும் சுவை அறியுமோ. உடனே சொன்னாங்க, அவரிடப்பா கல்லுண்டாரு, சொல்லலாமாப்பா நான் கல்லுண்டாரு. சார், வீட்டுல பகவத்கீதை புத்தகம் இருக்குமா, வேற மொழியில இருக்கு, அது என்னன்னே தெரியல. நீங்க போய் என்ன கேட்பீங்க, இந்த புக் என்னன்னு கேட்பீங்க. அது எப்படிப்பா கீதையை நீ புக்குன்னு சொல்ல முடியுமா? இப்ப நீங்க ஒரு சாம்பாரோ ரசமோ ஒண்ணு வைக்கிறீங்க, எனக்கு அது என்னன்னே தெரியல, நான் வந்து என்ன கேட்பேன், இந்த கலர் தண்ணியா இருக்கு இது என்னன்னு கேட்பான். கரெக்டா? என் வீட்டுக்காரர் ஒரு நாள் ஒரு ரசம் வச்சிருந்தா, அதை போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போட்டா 1000 லைக். நான் 1 லைக்கும் பண்ணல, ஏன்னா மத்தவையெல்லாம் அதை பார்த்தவை, நான் தான் அதை சாப்பிட்டவை.
அது எப்படி நம்ம பண்ணுவோம்? இப்ப நமக்கு தெரியாத ஒண்ணு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லைக் கமெண்ட் அதெல்லாம் போட்டு போயிடுவோம். கரெக்டா? இப்ப அது தெரியலன்னா கலர் தண்ணி தானே சொல்லுவோம். அதை உணரவே இல்லைன்னா அது வெறும் புத்தகம் தானே. பகவத்கீதையை வச்சு கற்பூரம் தானே காமிச்சிட்டு இருக்கோம். எடுத்து எத்தனை பேர் படிச்சிருக்கோம்? திருக்குறளை வச்சு கற்பூரம் தானே காட்டுறோம். திருக்குறளை வச்சு வீட்டுல ஒரு அலங்காரத்துக்கு தானே வைக்கிறோம். திருக்குறள் எடுத்து எத்தனை பேர் படிச்சிருக்கோம்? முதல் குறள் என்ன? முதல் குறள் என்ன? அகர முதல் எழுதலாம். சூப்பர்ப்பா. அப்படின்னா இறைவனை வழிபடணும். முடிச்சாரு. மொத்தம் 1039 இறைவனை வழிபடணும்ட்டாரு. சிறப்பு, நன்றி. அதான் சொல்றாங்கல்ல, சொல்லணும்ல. அகர முதல் எழுத்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அகர முதல் எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதன்றே உலகம்னா என்னப்பா அர்த்தம்னாங்க. இன்னைக்கு காலையில ஐயா கிட்ட அதை சொல்லிட்டு இருந்தேன். இந்த உலகத்தை பகுக்கிறவர் யாருப்பா? நாங்க மாலையும் காலையுமா பகுக்கிறவர் யாருன்னா பகவன். பகவன்னா சூரியன் அர்த்தம். இந்த உலகம் தூண்டுறதுக்கு சூரியன் தான் காரணம். பிக் பேங் தியரின்னு அது பேரு. சூரியன் வெடித்து அதனுடைய ஒளி பிளப்புலதான் அந்த உலகம் தோன்றுச்சு. அப்படி தமிழ் மொழியினுடைய தொடக்கம் எதுப்பான்னா அகரம் என்ற உயிர் சொல் தான். ஆன்ற இப்ப கால் அடிபட்டா ஆண் கத்துரும்ல, இந்த அகரம் என்ற சொல்லினுடைய பிளவுதான் தமிழ் மொழியாக உருவாச்சு. அதனாலதான் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்றாரு. இப்படி இந்த அர்த்தம் தெரியாம அல்லது ஒரு புத்தகத்தை மட்டும் வச்சு அதை பயன்படுத்தாம ஒரு விஷயம் இருந்தா அதன் பேரு என்ன? வெறும் புத்தகம் தானே. சாம்பாரை செஞ்சுட்டு பேசாம வச்சிருந்தோம்னா அது பேரு கலர் தண்ணி தானே. அந்த மாதிரி இறைவனை வச்சுட்டு பூஜைகளை பண்ணிட்டு இறைத்தன்மையை உணரலைன்னா நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்டியே திட்டி வந்து முணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏதரா நட்டக்கல்லும் பேசுவோம் நாகன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரியும் சுவை அறிவா. என்ன தெரியுமா? அந்த கரண்டியை வச்சு சமைக்கிறோம்ல, இந்த கரண்டிக்கு கத்திரிக்காய் சுவை தெரியவே தெரியாதுங்க. கரண்டி சொல்லுமா கத்திரிக்காய் டேஸ்டா இருக்குன்னு? கரண்டி சொல்லுமா? எடுத்து சாப்பிட்ட நம்ம தானே சொல்ல முடியும். சிவவாக்கியர் கேட்கிறாரு, எப்பா நீ நல்லா சமைச்சிட்டப்பா, எடுத்து சாப்பிடவே மாட்டேறியப்பா. இந்த சட்டுவத்தை வச்சு கலக்கிக்கிட்டே இருக்கேப்பா. பாலாபிஷேகம் பண்ற, தேனாபிஷேகம் பண்ற, பூஜைகளை பண்ற, அதை பண்ற, இதை பண்றேன்னு கரண்டியை போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கே தவிர எடுத்து அந்த இறைத்தன்மையை உணரவே மாட்டேறியப்பா. சுட்ட சட்டி சட்டுவம் கரியும் சுவை அறியுமோன்னு கேட்டேன். அப்ப அந்த கரண்டிக்கு தெரியாது, எடுத்து சாப்பிடக்கூடிய நமக்கு தான் தெரியும். இந்த உருவ வழிபாடு வேணாமாங்க அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கணும்னு சொல்ற மாதிரி. ஏங்க சிவவாக்கியர் இவ்வளவு சாடுனாருனாங்க? ஏப்பா இவ்வளவு கோவத்தோட கேட்டாங்க? இந்த அறிவு கொண்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சிவவாக்கியர் கேட்கிறாரு, ஏப்பா இவ்வளவு வளர்ந்துட்டீங்களேயா, இன்னும் இந்த பூஜை புரஸ்காரத்தை வச்சிட்டு இருக்கீங்களே, ஆன்ம சுரூபத்துக்கு எப்பயா போக போறீங்க? ஆரம்ப நிலையில அதெல்லாம் சரி, ஆனா இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமா இன்னும் அதையே பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களே, எப்பொழுது இதை நீங்க விட போறீங்கன்னு கேட்டாரு சிவவாக்கியனுடைய பாடல். ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாதர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டனின், எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லிரோ, எண்ணிலே இருந்திருந்து யானும் கண்டு கொண்டனே. மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணுமென்று பேணுவார், நம்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று கூறுவார், எண்கலம் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே, நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, கோணதேது குருவதேது கூறிடும் புலாமரே, ஆவதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராமராம ராம என்னும் நாமமேன் முடிச்சார். எப்ப இதெல்லாம் எப்பப்பா நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? இந்த ஆன்மீக சுரூபத்தை இதையே சம்பிரதாயங்களை மட்டுமே பண்ணிட்டே இருந்தாக்க எப்படி பண்ணார்? அப்ப இந்த உருவ வழிபாடு எதுக்கு பண்ணா? கல்யாணம் பண்றோமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க இது எதுக்குன்னு. கல்யாணம் பண்ணும் போது பொண்ணுக்கு பட்டு புடவை போடுவோமா, நகை நட்டு போடுவோமா, மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு சம்பிரதாயங்களோட தானே அனுப்புறோம். கல்யாணம் நடக்கும் போது எல்லாம் போட்டுக்கிறாங்கல்ல. ஆனா கல்யாணத்தினுடைய நோக்கம், அந்த சம்பிரதாயத்தினுடைய நோக்கம், பர்பஸ் என்னப்பான்னா அடுத்த தலைமுறையை உருவாக்குவது. சாந்தி முகூர்த்தத்துல அடுத்த தலைமுறையை உருவாக்குவது. அந்த சாந்தி முகூர்த்தத்தில் எப்படி அத்தனையும் அர்த்தமிட்டு போகுதோ, எப்படி பட்டுப்புடவை நகை நட்டு எல்லாம் அர்த்தமற்று விட்டு போகுதோ, அப்பொழுதுதான் அடுத்த தலைமுறை உருவாக முடியும். அப்படி சாஸ்திர சம்பிரதாயங்களோடு தான் நம்மளுடைய பக்தி தொடங்கும். ஆனால் அதை ஒரு கட்டத்தில் விட்டுவிட்டு ஆன்மீக தேடலையும் அறிவின் தேடலையும் நீங்கள் உணரும் போது மட்டும்தான் இறை நிலையை அடைய முடியும். அதைத்தான் நம்மளுடைய குருமார்கள் நமக்கு கடத்திட்டு போறாங்க. வெறும் பூஜை புனஸ்காரத்தை போல மட்டுமே நம்ம பண்ணிடவே முடியாது. நம்மளால ₹1 போட்டு 9,000 வேண்டுகோள் வைக்கிறானே. கோயிலுக்குள்ள சில பேர் சாமிக்கு பயமா இருக்கு. கலாபியால ஒரு கவிஞர் எழுதினாரு, எந்த வேண்டுதலும் இல்லாமல் எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் சும்மா கடவுளை பார்த்து சலா போட்டு விட்டு செல்லும் பக்தனை பார்க்கும் போது கடவுள் விடும் பெருமூச்சு அந்த ஆலயத்தை நிரப்புகிறது. பின்பு கடவுள் தனக்குள் சொல்லிக் கொள்கிறார், இவன் ரொம்ப நல்லவன்டா,
இவன் ரொம்ப நல்ல கடவுள் சொல்லிக்குவாராம். அப்படி நம்மால என்ன பண்றான், தட்டுல ₹1 போட்டுட்டு எனக்கு இந்த வீடு வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும். கண்ணதாசன் ஐயா தான் சொன்னாரு, யாருப்பா இந்த கடவுளுடைய தன்மை எப்படி பண்ணார், ஆகாயத்தின் மேலிருந்து ஆட்டியும் வைப்பான், ஆட்டம் கொஞ்சம் அதிகமானால் அடக்கியும் வைப்பான், பூலோகத்தில் வாழ்ந்தால் புகழையும் கொடுப்பான், புகழுக்காக வாழ்ந்தால் புரட்டியும் எடுப்பான், பூவுக்குள்ளே தேனையும் வைப்பான், தேன் இருக்கும் இடத்தை தேனீக்கும் சொல்வான், தேனடை இருக்கும் இடத்தை மனிதனுக்கும் சொல்வான், கேட்கும் திறனை கூட்டும் செவியை எலிக்கும் கொடுப்பான், அந்த எலியும் கேட்காத காலினை பூனைக்கு வைப்பான், வேகமாக ஓடும் காலை மானுக்கு கொடுப்பான், மானையும் வேட்டையாடும் திறனை புலிக்கு படைப்பான், அற்புதமாய் சிந்திக்கின்ற 6 அறிவையும் கொடுப்பான், அந்த 6 அறிவில் ஓரறிவும் இல்லாத மனிதனையும் படைப்பான், பூலோகத்தில் திறனுக்காக வாழ்பவரை புரட்டியும் எடுப்பான், கடல் நிறைய நீரையும் வைப்பான், கடல் நிறைய நீரையும் வைப்பான், தாகம் எடுத்து தவிக்கவும் வைப்பான், மாளிகையில் சிலரை அற்பமாய் படைப்பான், சாலையிலும் சிலரை சிற்பமாய் படைப்பான், தன்னை வெளியே தேடினால் விளையாட்டு காட்டுவான், உள்ளே தேடினால் ஓடி வந்து நிற்பான், அவன்தான் கடவுள்னு கண்ணதாசன்.